ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறேன். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பொங்கல் தான் சாட்ட போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பொங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, முத்தாலம்மன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கு வந்து இன்றைக்கி தான் பொங்கல் சாட்டுறாங்க. அது எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நைட்டு தான் அதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி மார்னிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் செவ்வாய்க்கிழமைனால சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். இந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. ஓகேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த எண்ணெயை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே சாதத்தெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்த கிளிப்ஸ் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா போகலான்னு நினச்சோங்க. பட் மணி பார்த்திங்கன்னா 10 மணி. மழை பார்த்திங்கன்னா சரியான மழைங்க எங்கள் ஊரில். பேஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் மறுபடியும் தூத்தல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் திரட்டி கூப்பிட்டு போயாச்சு. ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் அந்த பொங்கல் மது இருக்குது பார்த்திங்களா, மது சாட்டுவாங்க. அந்த பொங்கல் சாட்டி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா மழை பார்த்திங்கன்னா இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கே ஒதுங்குறது கூட இடம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு தான் நானே நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் அப்படி தாங்க நினச்சிட்டே போனோம். அப்படி தான் இருந்துச்சு அங்கே போனதுமேவும். எப்பயுமே பார்த்திங்கன்னா விலக கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்குள்ளே போட்டிருப்பேன். அதையே நீங்கள் பாருங்கள், அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. எனக்கே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சிங்க. ஏன்னா மழை விடவே இல்லை. அவ்வளோ மழை சாயந்தரத்துலேருந்து பேஞ்சது தாங்க. இன்னும் வரைக்கும் ஓயவே இல்லை, பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் வீட்டுக்கு போகவும் பார்த்திங்கன்னா அதை விட பெரிய மழையாக வந்துருச்சு. எப்படியே பார்த்திங்கன்னா கொடையை பிடிச்சிட்டு தான் போனோம். வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணேன்னு தெரியல. சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன் நான். லைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டு விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வடக்காட்சி அம்மன் கோயில் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே வந்து சாமியை கும்பிட்டு தான் நம்ம போய் முத்தாலம்மனை கும்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடக்காட்சி அம்மன் இருக்காங்களே, அவங்கள தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே தான் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த மது இருக்குது பார்த்திங்களா, பொங்கல் அந்த மாதிரி கொண்டு வருவா. அது பார்த்திங்கன்னா அப்படியே பொங்குமா. அடுப்பு எதுவுமே கிடையாதுங்க, அப்படியே ரியலாகவே பொங்குவோம். அந்த இதை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ மக்கள் வருவாங்க. இப்போ இல்லை, 12 மணிக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட வந்திருக்கோம். 12 மணிக்கு தான் இது எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி அம்மன் மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த பொண்ணு, செம்மையாக இருப்பாள். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மழை வந்ததுனால எல்லோரும் சாமியை கும்பிட்டு போயிட்டாங்க போல். கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அங்கனக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் என்னங்க, நாங்களும் பார்த்திங்கன்னா சாமியை மனசார கும்பிட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பாக அந்த மது, அந்த பொண்ணு இருக்குது பார்த்திங்களா, அந்த பொண்ணை வேணுன்னா நான் வீடியோவில் பின்னாடி ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் அது நான் எடுத்த வீடியோ கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதுலேருந்து எடுத்தது தான். ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிட்டோம். இல்லைன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த கொட்டு, அந்த இது சக்தி கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். பட் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லைங்க. ஸோ நீங்களும் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு.
பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊரில் செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தாங்க அவ்வளோ கூட்டம் வரும். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அந்த ஒரு தெய்வமாகவே அப்படியே மதித்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முத்தாலம்மனையும் கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.